ஹலோ மக்களே, இன்னைக்கு மதியானம் வச்ச சிக்கன் பரோட்டா ஜாஸ்தி இருக்கிறதுனால நைட்டு வந்து கிளி பரோட்டா செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால ஹோட்டல்ல இருந்து 2 பரோட்டா வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு எப்படி செய்யுது வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு வாழை இலையை வந்து இதை வந்து நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா வாழை இலை தெரியாது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2 பரோட்டா பண்ணுறதுனால 2 வாழை இலையை நம்ம இது மாதிரி டீயில் இப்போ பரோட்டா மேலே வைக்கிறதுக்கு 2 முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். பரோட்டா வச்சு கட்டுறதுக்காக இந்த பின்னாடி இருக்கிற வாழை இலையில் இருக்கிற இந்த நாரை கொஞ்சம் நம்ம பீச்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி இதை வச்சு தான் நம்ம வந்து பரோட்டா இருக்கிற இந்த தண்டு வச்சு தான் நம்ம பரோட்டாவோட இதுவை நம்ம மடித்து தவால போட போகிறோம். இப்போ நம்ம பரோட்டா போடுறதுக்காக ஆம்லேட் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கிழி பரோட்டா மேலே இந்த ஆம்லேட்டை வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த பரோட்டா வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பரோட்டா மேலே இந்த ஆம்லேட்டை போட்டுக்கலாம் மக்களே. வச்ச சிக்கன் குழம்புங்க. இந்த குழம்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு கிழி பரோட்டா பண்ண போகிறோம். வாங்க இப்போ இந்த கிழி பரோட்டாவை எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். அதுக்காக நம்ம 2 முட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் எதுவுமே போடல, பெப்பரும் கொஞ்சம் உப்பும் தான் போட்டு வச்சுருக்கோம். கிழி பரோட்டா ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வாழை இலையை வாட்டி இது மாதிரி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பரோட்டாவை வச்சுட்டோம். இப்போ அது மேலே குழம்பு ஊற்ற போகிறோம். மேலே நல்லா குழம்பு ஊற்றிக்கலாம். சிக்கன் பீஸும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கங்க, அப்போ தான் அது ஊறுனா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலலாம் வாங்கினா விலை ஜாஸ்தி. கடையில் பரோட்டா வாங்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சுட்டு நம்மளே இது மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், வீட்லேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது டேஸ்ட் கொஞ்சம் கூட காட்டுறதுக்காக கொஞ்சம் பச்சை வெங்காயத்தை நம்ம இது மேலே போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம இது தவாவில் போட போகிறோம் இல்லையா, அதில் போட்டோம்னா இந்த வெங்காயம் அதோடு சேர்ந்து நல்லா வதங்கிடும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க இந்த கிழி பரோட்டாவோட வேலை. நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி மடிச்சுக்கோங்க. நல்லா மடிச்சுட்டு இதை எப்படி மடிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தீயில வாட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த வாழையில நம்மளுக்கு வந்து நல்லா நிற்கும், இல்லைன்னா வாழையில கிழிஞ்சிடும். பார்த்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த நார் இப்போ கட் பண்ணது வாழை இலையோட அந்த நார் எப்படி வச்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போ தவால போட போகிறோம். நான் இன்னொரு பரோட்டாவும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாழை இலை பரோட்டா போடுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாழை இலை பரோட்டாவை இதில் போடலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற இது பாருங்கள், கட்டி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பரோட்டாவை இதில் வைக்க போகிறோம். கொஞ்சம் தெரிக்கும், உஷாராக பொறுமையாக ஜாக்கிரதையாக போடணும். போட்டுட்டு இது கொஞ்சம் மூடி வச்சிருங்க, மேலே தெரிக்காமல் இருக்கும். இது நல்லபடியாக நல்லா குக் ஆச்சுன்னா அது உள்ளே இருக்கிற பரோட்டா, அந்த முட்டை, அந்த சிக்கன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெடியான பிறகு நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இதை பாருங்க, நல்லா கொஞ்சம் வாழை இலை கலர் மாறி இருக்கு. இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம்.
கிழி பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம இப்போ பிரிச்சு பார்க்கலாம். வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Sometimes sour, sometimes sweet. And I'm not Shyamalan story called everything speechy. Can we just skip straight to பாத்தீங்களா நம்ம கிழி பரோட்டா ரெடி. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நாங்கள் இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா குழம்புல நல்லா எப்படி ஊறி சூப்பராக இந்த ஆம்லேட் எல்லாம் கூட இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நல்லா ஊறி இருக்கு பரோட்டா குழம்புல. கொஞ்சம் பரோட்டா எடுத்து கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சு அது கூடவே கொஞ்சம் நம்ம சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா டடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கறி குழம்பு மீந்துச்சு சண்டேல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 10 ரூபா தான் வெளியில் ஒரு பரோட்டா வாங்கி இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.